பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 2:3 திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. தவிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அங்கங்கே ஓடுறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. இதை தூரத்துலேருந்து பார்க்குற ஏசப்போட தாயார் மகன்கிட்ட போயிட்டு எப்படியாவது ஏதாவது செய்ப்பான்னு சொல்லி கேட்டு மிக ருசியான ஒரு திராட்சரசத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மருத்துவமனைக்கு ஓடுகிற, பிள்ளைகளை தூக்கி கொண்டு அங்கேயுமாய் அழைகின்ற, வேலைக்காக அழைகின்ற, திருமணத்துக்காக ஓடுகின்ற, நல்ல காரியம் நடந்துடாதா என்று பரிதவிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். அவர்களுக்கு தெரியாமலேயே நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, பாவம்யா விண்ணப்பம் பண்ணுறோமா? கிறிஸ்தவர்களாகி நமக்கு அதுதான் முதல் கடமையாக இருக்கிறது. நீங்கள் அப்படி ஜோம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.